கரூரில் முதல்வர் விஜய் தற்போது சாலை விளத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். முதல்வராக கரூருக்கு திரும்பியிருக்கிற முதல்வர் விஜய் தற்போது சாலை விளத்தில் ஈடுபட்டிருக்கிறார். வழிநெடுகிலும் திரண்டிருக்கிற பொதுமக்கள் தொண்டர்களை நோக்கி கையசைத்தபடி முதல்வர் விஜய் சென்று கொண்டிருக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். வழிநெடுகிலும் திரண்டு மக்கள் அவரை வரவேற்கும் காட்சிகளை பார்க்கிறோம். கரூரில் ஒரு உற்சாக வரவேற்பு முதல்வர் விஜய்க்கு அளிக்கப்படுகிறது. தனது வாகனத்தின் மேலேறி பொதுமக்களை நோக்கி கையசைத்தபடி முதல்வர் நகர்ந்து செல்லும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதல்வராக கரூரில் சாலை வலம் செல்கிறார் விஜய். முன்னதாக நடந்த நிகழ்ச்சியில் பல முக்கிய விஷயங்கள் குறித்து முதல்வர் விஜய் பேசினார். 50 நாட்களில் தாவேக அரசு கொண்டு வந்த திட்டங்களையும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் கொண்டுவரப்படும் என்பது பற்றியும் பேசினார். தாவேக ஆட்சியில் ஊழல் லஞ்சம் இல்லை, விவசாயிகளோடு துணை நிற்கிறோம் என்று தெரிவித்திருந்தார். தோண்ட கடந்த ஆட்சியின் ஊழல் வெளிவந்து கொண்டிருப்பதாகவும் திரும்பும் பக்கமெல்லாம் கதறல் சத்தம் கேட்பதாகவும் முதல்வர் விஜய் தெரிவித்தார். தற்போது கரூரின் முக்கிய சாலைகள் வழியாக சாலை வலம் சென்று கொண்டிருக்கிறார் முதல்வர் விஜய். முதல்வருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. கரூரில் இதற்கான பிரம்மாண்ட ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. காவல்துறையின் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் கரூரில் செய்யப்பட்டிருக்கின்றன. என் வாழ்வின் பெரிய வழி கரூர் சம்பவம் என்று தெரிவித்திருந்தார். சில காயங்களை எப்போதும் மறக்க முடியாது என்றும் தெரிவித்திருந்தார். கரூர் சம்பவம் தொடர்பாக முக்கியமான பல விஷயங்களை பேசினார் விஜய். அப்போதிருந்த கரூர் காவல்துறையை முழுமையாக நம்பிவிட்டேன், அவர்கள் தன்னை ஏமாற்றி விட்டதாக தெரிவித்தார். அது ஒரு நாடகம் என்பது தனக்கு தெரியாமல் போய்விட்டதாக தெரிவித்திருந்தார். இதற்கெல்லாம் யார் காரணம் என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருந்தார். அப்போதைய கரூர் காவல்துறையின் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளையும் முதல்வர் விஜய் முன்வைத்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காளிராஜனிடம் கேட்டு பெறலாம். காளிராஜன், தற்போது முதல்வர் விஜய் எங்க போய்கிட்டு இருக்கிறாரு? அடுத்த நிகழ்ச்சி என்ன? தற்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் பழைய கரூர் பேருந்து நிலையத்தை தாண்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி சென்று வருகிறார். தொடர்ந்து கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூர் வேலுசாமிபுரத்தில் நடந்த நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கான குடும்பத்தில் 32 பேருக்கு அரசின் பல்வேறு துறைகளில் பணியாற்றும் வகையில் பணி நியமனம் வழங்குவதற்கான நிகழ்ச்சி தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. இதற்காக தற்போது விஜய் அங்கு சென்று வருகிறார். குறிப்பாக இன்று காலை 9:30 மணிக்கு சென்னை விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட முதலமைச்சர் விஜய் அவர்கள் திருச்சி விமான நிலையம் வந்தடைந்து அங்கிருந்து வாகனம் மூலமாக கரூர் வந்தடைந்தார். கரூர் அங்கு தனியார் மகாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மக்களுடன் உரையாடிய அவர் கரூர் சம்பவம் தொடர்பாக காவல்துறை மீது அப்போது இருந்த காவல்துறையினர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அதனைத் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி முடிந்து அங்கிருந்து ரோட் ஷோவாக, அதாவது மக்களை பார்த்த வண்ணம் வாகனத்தில் கையசைத்தபடியே தற்போது மாவட்ட ஆட்சியர் நோக்கி சென்று வருகிறார். தற்போது இந்த பழைய கரூர் பேருந்து நிலையம் அருகே வந்தபோது வாகனத்தின் மீது ஏறி அங்கு பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்திருந்தனால் அவர்களை காண வேண்டும் என்பதற்காக வாகனத்தின் மீது ஏறி கையசைத்தவாறு தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி சென்று வருகிறார். விக்னேஷ். காளிராஜன், தற்போது அடுத்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சி 32 பேருக்கு அரசு பணி நியமன ஆணைகளை வழங்குறது. அந்த நிகழ்ச்சியில யாரெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க எந்தெந்த துறைகள்ல பணியமர்த்தப்பட இருக்கிறாங்க? தற்போது 32 பேருக்கு இந்த பணி நியமன ஆணை முதற்கட்டமாக வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவர்களின் குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் காலை முதலே வந்தவண்ணம் உள்ளனர். மேலும் அனுமதிக்கப்பட்ட நபர்கள் மட்டுமே உள்ள அனுமதிக்கப்பட்டிருந்தனர். மேலும் பத்திரிகையாளருக்கு கூட அனுமதி இல்லை என்ற செய்திகளையும் நாம் பார்த்திருந்தோம். தற்போது இந்த நிலையில் தற்போது அவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி சென்று வருகிறார். குறிப்பாக பல்வேறு துறைகளில் இவர்களுக்கு அவர்களின் கல்வி தகுதிக்கு ஏற்றவர் போல் பணி நியமன ஆணை வழங்கப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. விக்னேஷ். தற்போது முதல்வர் விஜய் கரூரின் முக்கிய சாலைகள் வழியாக சாலை வலம் மேற்கொள்ளும் காட்சிகளை பார்க்கிறோம். அடுத்த நிகழ்ச்சி முக்கியமான நிகழ்ச்சி, 32 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார்.
காளிராஜன், தற்போது எந்த பகுதியில முதல்வர் விஜய் வந்து கொண்டிருக்கிறார்? முக்கியமான அவரோட பேச்சுல கரூர்ல ஒரு நினைவு சின்னம் அமைக்க போறோம் தாவேகா சார்பா அப்படிங்கிற முக்கியமான ஒரு அப்டேட்டையும் கொடுத்திருந்தார். அந்த நினைவு சின்னம் எங்க அமைய போகுது, அது தொடர்பான பணிகள் எப்ப தொடங்க போகுது? தற்போது இந்த அறிவிப்பை முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்று கரூரில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். முதற்கட்டமாக அந்த இடம் குறித்து இன்னும் சரியான விவரங்கள் தெரிவிக்கப்படவில்லை. குறிப்பாக அந்த இடம் அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு அருகே அமையும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது. குறிப்பாக தற்போது இந்த 3 மணிக்கு கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் இந்த 32 பேருக்கு பணி நியமன ஆணை வழங்கிய பின்பு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே ஆன்லைன் மூலமாக தனியார் கம்பெனியின் 1700 கோடி மதிப்பீட்டிலான அதாவது தோல் அல்லாத காலனி தயாரிக்கும் புதிய தனியார் இதையும் அடிக்கல் நாட்டவும் உள்ளாரு. அதுக்கு விவரங்களுக்கு நன்றி காளிராஜன். தொடர்ந்து முதல்வரோட சாலை வளத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கரூரின் முக்கிய சாலைகள் வழியாக முதல்வர் விஜய் சாலை வளம் மேற்கொள்கிறார். உற்சாகமான வரவேற்பு பொதுமக்களால் அளிக்கப்படுகிறது. தொண்டர்களை பார்த்து கையசைத்தபடி கரூரில் சாலை வலம் மேற்கொண்டிருக்கிறார் முதல்வர் விஜய். இன்றைய முதல்வர் விஜயின் கரூர் பயணம் மிக முக்கியமான ஒரு பயணம். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு முதல் முறையாக கரூருக்கு வருகை தந்திருக்கிறார். இதற்கு முன்பாக திருச்சியில் ஒரு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி என்பது நடந்தது. கரூரில் நடக்கும் இந்த நிகழ்ச்சி மிக மிக முக்கியமான நிகழ்ச்சி. அதனை தன் உரையிலும் முதல்வர் குறிப்பிட்டிருந்தார். என் வாழ்வின் பெரிய வழி கரூர் சம்பவம் என்று தெரிவித்திருந்தார். அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 41 பேரின் குடும்பங்களைச் சேர்ந்த 32 பேருக்கு இன்னும் சற்று நேரத்தில் அரசு பணி நியமன ஆணைகளை வழங்குவதற்காக முதல்வர் விஜய் சென்று கொண்டிருக்கிறார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தார்
அரசு அதிகாரிகள் அந்நிகழ்ச்சியில் பங்கு கொள்கிறார்கள். 32 பேருக்கு அரசு பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார். மேலும் கரூரில் 1700 கோடி ரூபாயில் புதிதாக காலனி தொழிற்சாலை ஒன்றையும் முதல்வர் விஜய் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். கரூரின் முக்கிய வீதிகள் வழியாக தற்போது முதல்வர் விஜயின் வாகனம் சென்று கொண்டிருக்கிறது. வாகனத்தின் மீதேறி அனைவரையும் பார்த்து கையசைத்தபடி சென்று கொண்டிருக்கிறார் முதல்வர் விஜய். வழிநெடுகிலும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது.